அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். ஔவையின் கூற்று: இறப்பதற்கு முன் இறைவனின் திருவடியை தொழுதுவிடு என்று ஔவை அழகாக சொல்லுகிறாள். அந்த குறள் என்னன்னு பார்ப்போம். அரசின் இளையதனின் அக்கரத்தில் நின்று விரைய விழுதுளியே போலும் புரையுடைய ஆக்கை விடா முன்னம் அரண்பாதம் பூசித்தல் நோக்கல் நன்று என்றே நுவல் என்று ஔவை சொல்லுகிறாள். நண்பர்களே, இறைவனுடைய படைப்பிலே உயிர்கள் நம் சக்தியை தாண்டி ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அது இறைசக்தியின் மூலம் என்பதை நாம் அறிவோம். ஆனால் சில பகுத்தறிவுவாதிகள் அந்த சக்தியை உணராமல் தங்களிடம் இருக்கக்கூடிய உடல் பலத்தாலும் மனத்தாலும் தங்களால் தான் எல்லாம் நடக்கிறது, இறைவன் என்று ஒருவன் இல்லை என்பதனை தொடர்ந்து கூறி வருகிறார்கள். மற்றவர்களையும் நம்ப வைக்கிறார்கள். அதாவது, எப்படி மின்கம்பத்திலே ஓடுகின்ற அந்த மின் சக்தியை கண்களால் அறிய முடியாதோ அதுபோல இந்த இறை சக்தியை யாராலும் கண்களால் மனத்தால் அறிய முடியாது. அதை தொட்டு உணர்ந்து அனுபவிக்கின்ற பொழுது மட்டும்தான் அந்த மின்சக்தியையும் உணர முடியும், இந்த இறை சக்தியையும் உணர முடியும். அப்படிப்பட்ட நிலையிலே இறைவன் இந்த கடவுளை பூஜிப்பவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது தூசிப்பவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களிடையே பாகுபாடு காண்பதில்லை. இந்த இருவரையும் தன்னுடைய இரு கண்களாகத்தான் பாவிக்கின்றான். பூஜிப்பவனுக்கு பூஜிக்கின்ற சக்தியையும், தூசிப்பவனுக்கு இகழ்பவனுக்கு அந்த இகழக்கூடிய சக்தியையும் தருகின்றான். அவனையும் நன்றாக வைத்து கொள்கின்றான், இவனையும் நன்றாக வைத்து கொண்டிருக்கின்றான். இந்த தூசிப்பவர்கள் எப்பொழுது இதை உணர்கிறார்கள் என்று சொன்னால், உடல் பலம் குறைந்து மனபலம் குறைந்து சுற்றி இருக்கக்கூடியவர்களுடைய பலமெல்லாம் தங்களை விட்டு சென்ற பிறகு அப்பொழுதுதான் இதை உணர்கிறார்கள். எத்தனையோ இறைவனை பழித்தவர்களெல்லாம் தங்களுடைய இறுதி கட்டத்தில் பழித்ததையெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு இறைவனின் பாதமே சரண் என்று அடைந்து இறைபூதி அடைந்தவர்கள் இருக்கிறார்கள். நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு முன்னால் நாம் படித்த கதைகளில் வந்தவர்களாகட்டும், அல்லது இந்நாளில் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு இருப்பவர்களாக இருக்கட்டும், அப்படிப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களுக்காக ஔவை சொல்லுகிறாள், எப்படி அரச மரத்தினுடைய இலையினுடைய நுனியிலே இருக்கின்ற அந்த பனித்துளியானது எவ்வாறு மிக விரைவாக கீழே வந்து விழுகின்றதோ அதுபோல இந்த புரையோடிய ஆக்கை உடம்பை வைத்திருக்கக்கூடிய நாம் இந்த உடலிலே இருக்கக்கூடிய அந்த இறை சக்தி இந்த உடம்பை விட்டு வெளியேறுவதற்கு முன்பாக இறைவனுடைய திருவடியை பூஜித்து அந்த இறைவனுடைய அருளை பெற்று இறைவனடி சேருவதற்கு வழி செய்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் மீண்டும் இம்மண்ணிலே பிறந்து மீண்டும் இந்த மனித ரூபத்திலே அல்லது விலங்கு ரூபத்திலே ஏதோ ஒரு ரூபத்திலே அல்லல்பட்டு அவதிப்பட்டு வாழ வேண்டிய நிலையாகும் என்பதனை மிக தெளிவாக சொல்லுகிறாள். ஆகவே இறப்பதற்கு முன்பாக இறைவனுடைய திருவடியை நீங்கள் வணங்க வேண்டும். அந்த இறைவன் சிவன் ஆதியும் அந்தமும் இல்லாதவன், பிறப்பும் இறப்பும் இல்லாதவன் என்ற அவன் பாதத்தை நாம் தொழுதால்
நம்முடைய பூர்வ ஜென்ம பாவங்களெல்லாம் களைந்து நாம் நற்கதி அடைவோம் என்பதனை இந்த பாடல் மூலம் நமக்கு சொல்லுகிறாள். நண்பர்களே, நாமும் அவ்வாறு இறைவனுடைய சிவனுடைய பாதத்தை தொழுவோமாக என்று கூறி வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.